ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே நவம்பர் 19க்கு பிறகு, அதாவது அமாவாசைக்கு பிறகு ஜோதிட கணிப்பின்படி என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் முற்றிலும் தவிர்த்துக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காலபைரவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் காலபைரவருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்காரங்களுடைய பொதுவான குணங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அழகு, கலை உணர்ச்சி போன்றவற்றிற்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் மற்றவங்களை விடவும் நீங்கள் அழகுக்கு அதிகமாக முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக தான் மோஸ்ட்லி இருப்பீங்க. மற்றவர்களிடம் எந்த வேறுபாடும் பார்க்காம மனித நேயத்தோடு பழகக்கூடிய நபர்களாக தான் இந்த துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க. நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில் உச்சமடைவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களாக காணப்படுவாங்க. இந்த இடத்துல சூரியன் நீச்சமடைவதால் நாட்டு நிர்வாகத்தில் திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூஜ்யம் தாங்க. உங்கள் ராசியின் 2க்கும் 7க்கும் அதிபதியாக செவ்வாய் வருவதால் தோன்றுவதை பேசுவீங்க. பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லாம் தெரியாத விழிப்பீங்க. பொறுப்புகளை எப்பொழுதுமே வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்து விடுவீங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் இருப்பதால் திருடனுக்கு அறிவுரை சொல்லுவீங்க, படித்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவீங்க. பெரும்பாலும் கூட்டு தொழில் செய்வதே உங்களுக்கு அதிகமாக விருப்பமுடைய ஒரு விஷயமா இருக்கும். வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உதவி நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது. 6வது இடமான எதிரி ஸ்தானத்திற்கு குரு அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கான எதிரிகள் வெளியில் கிடையாது, உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி. அனுபவம் இல்லாத வயதிலேயே தொழில் தொடங்க தைரியம் இருக்கும். நஷ்டம் வந்தாலும் சமாளித்து கொள்ளும் பக்குவம் இருக்கும். ஏன் அப்படின்னா யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற வைராகியம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10வது இடத்திற்கு உரியவராக சந்திரன் வராரு. மேலும் சுக்கிரன் அதிபதியாக வருவதாலும் சந்திரன் 10வது இடத்திற்கு உரியவராக வருவதாலும் அழகு நிலையங்கள், பெரிய ஷாப்பிங் மால், விளம்பர நிறுவனங்கள் என்று வேலை செய்வீங்க. எதிலையுமே வசீகரமும் கற்பனையும் இருக்க வேண்டும் அப்படின்னு அதிகமாக விருப்பப்படுவீங்க. மேலும் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் துலாம் ராசி வருவதால் பெருஞ்செல்வத்தை நீங்கள் விரும்புவீங்க. ஏற்கனவே செல்வம் பெற்றிருவோர் அதனோட தெய்வீக அருளையும் பெற்றால் அவர்களின் வாழ்க்கை மேலும் மென்மையடையுங்க. அதே போல் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயத்தை நிகழ்த்தி கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை துலாம் ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து காரியத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பண வரவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் இருக்கும். இன்னும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகுது. தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். ஆனாலுமே உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கூடுமானவரை அளவோடு பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே பாதிப்பு எதுவும் வராது. நண்பர்கள்கிட்ட எதிர்பார்க்கும் உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் கிடைக்க போகுது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. அரசாங்க அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் அலைச்சலும் அதிகப்படியான செலவுகளும் வரக்கூடுங்க.
மேலும் அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் வரக்கூடும். ஆனாலுமே பணி சுமை அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாகவும் இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு வேலையில் இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் லாபமும் படிப்படியாக உயரப்போகுதுங்க. ஆனாலுமே முன்பின் தெரியாதவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஷேர் மூலமாக ஆதாயங்களும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. கணவரின் அன்பும் ஆதரவும் உற்சாகத்தை கொடுக்கும். மேலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 16 அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும், செம்பருத்தி மலரால் அர்ச்சனை செய்து வருவதும் நிறைய விதமான சிறப்பான பலன்களை உங்களுக்கு தர செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை துலாம் ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்கள். கூடிய விரைவில் நல்ல பலனே நீங்கள் பார்ப்பீங்க. மேலும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் சுகமும் ஆரோக்கியமும் நீடிக்கும். கல்வியில் தேர்ச்சி, தெய்வ சிந்தனை, தர்ம சிந்தனையும் வரப்போகுது. இன்னும் சிலருக்கு தாங்கள் விருப்பம் போல் உயர் ரக வாகனங்களை வாங்கி ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. பிரபலமானவர்களின் ஆறுதலும் அவங்களுடைய அன்பும் கிடைக்குங்க. தந்தைக்கு நன்மைகள் ஏற்பட போகுது. மேலும் அரசு பணியாட்களுக்கு உயர் பதவிகளும் கிடைக்க போகுது. பல புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகப்படியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இருந்தாலுமே அந்த பயண வாய்ப்புகளை நீங்கள் இப்போதைக்கு தள்ளி போடுறது நல்லது அப்படின்னும் வலியுறுத்தப்படுதுங்க. மேலும் உங்கள் குழந்தைகளை பாசத்தோடு அணுகி அவர்களுக்கு தேவையானவற்றை மறக்காமல் வாங்கி கொடுங்க. தொலைதூர செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் இருக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கும். மேலும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் போன்றவை நடக்கும். தன சேர்க்கை ஆகியவற்றால் வருமானம் இன்பத்திற்கு அளவே இல்லாத வகையில் இருக்கும். புதிய திட்டங்களால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வாகனங்களில் செல்லும்போது வேகத்தை குறைத்து எச்சரிக்கையோடு இருந்தால் விபத்துகளை தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகளின் வளர்ப்பில் கூடுதல் கவனம் கொடுங்க. அவர்கள் போக்கில் விடாமல் அடக்கி வைப்பது நல்லது. உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அரசாங்கம் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் அதிகாரிகளின் அனுசரணையால் வெற்றிகரமாக முடியும். குழந்தைகள் விரும்பிய பொருட்களை எல்லாம் உடனே வாங்கி தருவீங்க. இதனால் அவங்க ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பாங்க. மேலும் விசாகம் 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத பயணங்களால் ஆதாயம் வரும். பழைய கடன்களை அடைக்க புதிய கடன் வாங்க நேரிடும். இடைவிடாத பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமல் போகும். புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்தபடி அரசு உதவிகள் அனைத்துமே தாமதம் இல்லாமல் கிடைக்கும். பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதரவால் நினைத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும். சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலை இருக்கும். மன பயம் நிலவும். மகன்களின் ஆசையும் புதிய தொடர்புகளும் நன்மையை ஏற்படுத்தும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பொன், பொருள், ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கப்பெற்று ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அமாவாசைக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுமையாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருந்திருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.